Hello students, let's continue with Civil Procedure Code lecture 39. So far we have completed till rule 90 of order 21. Today we will start with rule 91 of order 21. Rule 91. Application by purchaser to set aside sale on ground of judgment debtor having no saleable interest. The purchaser at any such sale in execution of a decree may apply to the court to set aside the sale on the ground that the judgment debtor had no saleable interest in the property sold. அதாவது இப்ப வந்துட்டு யார் வாங்கியிருக்காங்களோ அவங்க வந்துட்டு அந்த அப்ளிகேஷன் பண்ணலாம். சேல் பண்ணியிருக்காங்க, வாங்கியிருக்காங்க இல்லையா, அந்த லேண்டோ இல்ல ப்ராப்பர்ட்டி எதுவும் அதை வந்து செட் அசைட் பண்ணுங்க. நான் வாங்கினது செல்லாதுன்னு நீங்களே அறிவிங்க, இல்லைன்னா வந்துட்டு நான் வாங்கியிருக்கிறத வந்துட்டு செட் அசைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. எதனால அப்படின்றத இந்த ரூல் 91 சொல்லியிருக்காங்க. விற்கப்படத்தக்க பற்றுரிமை தீர்ப்பு கடனாளிக்கு இல்லை என்ற காரணத்தின் பேரில் விற்பனையை ரத்து செய்வதற்கு விலைக்கு வாங்குபவரின் விண்ணப்பம். ஒரு தீர்ப்பாணையை நிறைவேற்றுவதற்காக செய்யப்படுகிற அத்தகைய விற்பனை எதிலும் விலைக்கு வாங்குபவர் விற்பனை செய்யப்பட்ட சொத்தில் தீர்ப்பு கடனாளிக்கு விற்கப்படத்தக்க பற்றுரிமை இருந்ததில்லை என்ற காரணத்தின் பேரில் விற்பனையை ரத்து செய்வதற்கு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யலாம். ஓகே, சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் தான் ஆக்ஷன்ல அந்த ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஓகே, நான் வந்து இப்போ அப்ளிகேஷன் ஃபைல் பண்றேன். என்னன்னு சொல்லிட்டுனா யாரோட சொத்தை விற்கிறாங்க? ஜட்மெண்ட் டெட்டாரோட சொத்தை விற்கிறாங்க இல்லையா? ஏன் விற்கிறாங்க அப்படின்னா ஜட்மெண்ட் டெட்டார்னால அந்த டிகிரி ஹோல்டருக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை he was not able to he was not having the capacity to settle the debt he bought from the டிகிரி ஹோல்டர். அவங்களுக்கு செட்டில் பண்ண வேண்டிய அமௌண்ட்டை செட்டில் பண்ண முடியல, அதனால அட்டாச்மெண்ட் கொண்டு வந்து எக்ஸிகியூஷன் பண்றாங்க. ஓகேவா? சோ இப்போ ஜட்மெண்ட் டெட்டாரோட ப்ராப்பர்ட்டியை தானே நம்ம அட்டாச் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றோம். அதாவது அவருக்கு ஒண்ணு ஷேர் இருக்கணும் அதுல, இல்லைன்னா அவரோட ப்ராப்பர்ட்டியா இருக்கணும். அதை தானே வந்து நம்ம ஆக்ஷன் சேல்ல கொடுத்து இன்னொருத்தங்க வாங்கி அந்த அமௌண்ட்டை வந்து டிகிரி ஹோல்டருக்கு கொடுக்கணும். இப்ப பர்ச்சேசர் என்னன்னு சொல்லி என்ன கிரவுண்ட்ல வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஜட்மெண்ட் டேட்டாருக்கே முதல்ல அந்த ப்ராப்பர்ட்டியில இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அதாவது அது அவரோட ப்ராப்பர்ட்டியே கிடையாது அப்படின்ற போது அந்த ப்ராப்பர்ட்டியை வித்துருக்காங்க, அதை நான் வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா எனக்கு ஃபியூச்சர்ல இல்லைன்னா இப்பவே வந்துட்டு அந்த சேல் கம்ப்ளீட் ஆகாது. இன்னொன்று வந்து இது ஒரு மாதிரி ஒரு ஃப்ராடுலன்ட் சேல் மாதிரி ஆகிடும். ஸோ என்னால அந்த ப்ராப்பர்ட்டியை என்ஜாய் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்துட்டு அவரோட ஷேர் வந்துட்டு 1/4 ஷேர் தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனா ஹாஃப் ஆஃப் தி ஷேர் கோஓனர்ஸ் இருக்கும் போதே வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டில இருந்து ஹாஃப் ஆஃப் தி ஷேரை வந்து ஆப்ஷன் சேல் பண்ணிடுறாங்க. ஆப்ஷன் சேல் பண்ணதுக்கு அப்புறம் அதை நான் பர்ச்சேஸ் பண்ணிடுறேன். ஓகே, சோ இப்ப அந்த கேஸே வந்துட்டு அந்த பார்ட்டிஷனே ஆனா கூட ஜட்மெண்ட் டெட்டார் இஸ் என்டைட்டில் ஒன்லி ஃபார் 1/4 ஷேர் இல்லையா? ஆனா எக்ஸ்ட்ராவா 1/4 ஷேர் சேர்த்து ஆப்ஷன் சேல்ல பண்ணிருக்காங்க. அந்த இன்னொரு 1/4 ஷேர் வந்து இட் பிலாங்ஸ் டு சம் அதர் பர்சன். சோ அந்த பர்சன் கோர்ட்டுக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பா என்னோட ப்ராப்பர்ட்டி என்னை விட்டு போயிடும். சோ அதனால நான் வாங்கினதை வச்சு அந்த சேலை வந்து செட் அசைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க முடியும். ஓகேவா? இவ்ளோ இதுக்கு முன்னாடி பார்த்த ரூல்ஸ்ல வந்து நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்னு பாத்தீங்கன்னா, கோ ஷேரர்ஸ் அதாவது கோ ஓனர்ஸ் இல்லைன்னா கோ ஷேரர்ஸ் அவங்க வந்து செட் அசைட் பண்ண சொல்லி அப்ளை பண்ணலாம். ஆனா பிரியர் சேல் வந்து கன்ஃபர்மேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி பண்ணணும் அப்படின்றது. இன்னொன்று வந்து ஃப்ராடுலண்டா பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி எதுனா ஜட்மெண்ட் டெட்டார் டிகிரி ஹோல்டர் அவங்களே கூட அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்த்துக்கோம். இது வந்துட்டு பாத்தீங்கன்னா பர்ச்சேசர் யாரு அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குறாங்களோ அவங்க லேட்டரா செட் அசைட் அப்ளிகேஷன் ஃபைல் பண்றாங்க. ரூல் 92 sale when to become absolute or be set aside, where no application is made under rule 89, rule 90 or rule 91, or where such application is made and disallowed, the court shall make an order confirming the sale and thereupon the sale shall become absolute, provided that where any property is sold in execution of a decree pending the final disposal of any claim to or any objection to the attachment of such property, the court shall not confirm such sale until the final disposal of such claim or objection. So நான் ஒவ்வொரு சப் ரூலா போயிடுறேன். 89வது விதி, 90வது விதி அல்லது 91வது விதியின் கீழ் விண்ணப்பம் எதுவும் செய்யப்படாது இருக்கிற போது அல்லது அத்தகைய விண்ணப்பம் செய்யப்பட்டு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிற போது நீதிமன்றம் விற்பனையை உறுதிப்படுத்தி ஒரு கட்டளையை பிறப்பித்தல் வேண்டும். அதன் பேரில் விற்பனை முற்றுறுதியாகிவிடும். வரம்புறையாக ஒரு தீர்ப்பாணையை நிறைவேற்றுவதன் மூலம் சொத்து எதுவும் அத்தகைய சொத்துக்கான உரிமை கோரிக்கை எதுவும் அல்லது அதன் பற்றகை பற்றிய ஆட்சேபனை எதுவும் அறுதியாக முடிவு செய்யப்படாமல் நடப்பில் இருக்கையில்
விற்கப்படுகிற போது நீதிமன்றம் அத்தகைய உரிமை கோரிக்கை அல்லது ஆட்சேபனை அறுதியாக முடிவு செய்யப்படும் வரையில் அத்தகைய விற்பனையை உறுதி செய்தல் கூடாது. சோ இதுல பாத்தீங்கன்னா இந்த சப் ரூல் 1ல 3 ரூல் பத்தி சொல்லிருக்காங்க, கோட் பண்ணிருக்காங்க. என்னென்ன? ரூல் 89, ரூல் 90, ரூல் 91. சோ இந்த 3 ரூல்காகவோ எந்த அப்ளிகேஷனோ நம்ம கோர்ட்ல ஃபைல் பண்ணிடல அப்படின்னா அந்த சேல கன்ஃபார்ம் பண்ணி கோர்ட் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயத்துல அந்த இஷ்யூஸ் ஏதாவது பெண்டிங்ல இருந்தது, அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணி யாராவது அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணி அந்த அப்ஜெக்ஷன் வந்து பெண்டிங்ல இருந்தாலோ இல்லைன்னா யாருன்னா கிளைம் ரைஸ் பண்ணி அந்த கிளைம் அது சம்பந்தமான இஷ்யூ வந்துட்டு பெண்டிங்ல இருக்கும்போது சேல் ஆகியிருந்தாலும் நம்ம ஆல்ரெடி பார்த்துக்கோ அது வந்து கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது, சேல் பண்ணலாம் ஆனா கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது அப்படின்றது இல்லையா. சோ அந்த நேரத்துல சேலை வந்து கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது. சோ ஃபைனல் டிஸ்போசல் அந்த சூட் டிஸ்போஸ் ஆகி அந்த இஷ்யூ டிஸ்போஸ் ஆகி அவங்களுக்கு அந்த ரைட் இருக்கா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த சூட் அந்த ப்ராப்பர்ட்டி பத்தின சேலை வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ண முடியும், அப்சர்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா. இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா இதுல ஆல்ரெடி சொன்ன மாதிரி 89, 90, 91. சோ இந்த 3 ரூல்ஸும் எதை பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 89ல நம்ம பார்த்தோம். இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டிய judgment debtorக்கு சார்பா விக்கிறாங்க. ஓகேவா. If suppose I am third person and I claim that I have interest over that property. எனக்கு நான் இப்போ பிரதரா இருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு அதுல வந்துட்டு எனக்கு வேற ஏதாவது கிளைம் இருக்கலாம், என்கிட்ட அக்ரிமெண்ட் பண்ணிருக்கலாம், ஏதோ ஒண்ணு. ஓகேவா. சோ அந்த நேரத்துல I am a third party but third party to the suit in which order has been given. ஆனா I have interest over that particular property. அதனால ரூல் 89 படி நான் அப்ளிகேஷன் பண்ணாம இருந்தேன் அப்படின்னா ரூல் 90 படி பாத்தீங்கன்னா fraudulent அந்த சேல் வந்து பண்ணிருக்காங்க அப்படின்னா. ஓகேவா. சோ fraudulent அந்த ஆர்டர் வாங்கியிருக்காங்க அப்படின்னா ரூல் 91 வந்துட்டு ஜட்ஜ்மெண்ட் டேட்டாருக்கே அந்த ப்ராப்பர்ட்டியில ஷேர் கிடையாது, அதாவது இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படின்றது. ஓகே. ரூல் 89 பாத்தீங்கன்னா someone else is having interest over that property which is being executed. அது ஓகேவா. which is being attached and sold. அது 90 வந்து fraudulent ஆர்டர் வாங்குது. ரூல் 91 வந்து ஜட்ஜ்மெண்ட் டேட்டாருக்காக விக்கிறாங்க பாத்தீங்க, அந்த ப்ராப்பர்ட்டி மேல அவருக்கே வந்துட்டு ரைட் இல்ல அப்படின்றது. ஓகே. சோ இந்த 3 அப்ளிகேஷனும் ஃபைல் பண்ணல அப்படின்னா ஃபர்தரா கோர்ட் வந்து அந்த சேல கன்ஃபார்ம் பண்ண முடியும். Where sub rule 2, where such application is made and allowed, and where in the case of an application under rule 89 the deposit required by that rule is made within 60 days from the date of sale, or in cases where the amount deposited under rule 89 is found to be deficient owing to any clerical or arithmetical mistake on the part of the depositor, and such deficiency has been made good within such time as may be fixed by the court shall make an order setting aside the sale, provided that no order shall be made unless notice of the application has been given to all persons affected thereby, provided further that the deposit under this sub rule may be made within 60 days in all such cases where the period of 30 days within which the deposit had to be made has not expired before the commencement of the Code of Civil Procedure Amendment Act 2002. So இது தமிழ்ல வந்து அத்தகைய விண்ணப்பம் செய்யப்பட்டிருந்து அது 89வது விதியின் கீழான ஒரு விண்ணப்பத்தை பொறுத்தவரை அந்த விதியின் கீழ் வேண்டுறுத்தப்படும் வைப்பீடு விற்பனை தேதியிலிருந்து 60 நாட்களுக்கு செய்யப்படவிருக்கிற போது, அல்லது 89வது விதியின் கீழ் வைப்பீடு செய்யப்பட்ட தொகை வைப்பீட்டு செய்பவரது எழுத்தர் பிழை அல்லது கணக்கு பிழை எதன் காரணமாக குறைவாக இருக்க காணப்பட்டு அத்தகைய குறைவு தொகை நீதிமன்றத்தால் நிர்ணயிக்கப்படலாகும் காலத்துக்குள் செலுத்தப்பட்டிருக்கும் சந்தர்ப்பங்களில் நீதிமன்றம் அந்த விற்பனையை ரத்து செய்கிற ஒரு கட்டளையை பிறப்பித்தல் வேண்டும். வரம்புரையாக அதனால் பாதிக்கப்படும் எல்லா நபர்களுக்கும் அந்த விண்ணப்பம் பற்றிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருந்தாலன்றி மற்றபடி கட்டளை எதுவும் பிறப்பிக்கப்படுதல் கூடாது. மேலும் வரம்புரையாக எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த உள்விதியின் கீழ் 60 நாட்களுக்குள் தொகையை வைப்பீடு செய்தல் வேண்டும். 30 நாட்களுக்குள் வைப்பீடு செய்யப்பட்டிருக்கும் போது அது உரிமையியல் விசாரணை முறை திருத்தம் சட்டம் 2002 நடைமுறைக்கு வருவதற்கு முன்னர் காலாவதி ஆகியிருக்க கூடாது. சோ இப்போ சப் ரூல் 1ல நம்ம பார்த்தோம் எந்த விதமான அப்ளிகேஷன்ஸோ 89, 90, 91ல ஃபைல் பண்ணலன்னா கோர்ட் அந்த சேல கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்றது. இப்ப சப் ரூல் 2ல பாத்தீங்கன்னா if there had been an application filed under any one of the sections, அதாவது 89, 90, 91 ஃபைல் பண்ணியிருந்து அலோவ் பண்ணியிருந்தாங்க, அந்த பெடிஷனை அலோவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பெடிஷன் பொறுத்த வரைக்கும் அவுட்கம் எப்படியா இருக்கும் பாத்தீங்கன்னா பெடிஷன் அலோவ் இல்லைன்னா பெடிஷன் டிஸ்மிஸ்ட் அப்படின்றது. ஓகேவா. ஸோ பெடிஷன் அலோவ்ட் அப்படின்னா நம்ம என்ன அப்ளை பண்றோமோ அது வந்துட்டு நமக்கு சாதகமா கிடைச்சிருக்கு, நமக்கு சாதகமா ஆர்டர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ when the petition
இஸ் அலௌட் அப்படின்ற போது கோர்ட் அந்த ஆர்டர், அந்த சேல் ஆர்டர் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து செட் அசைட் பண்ணலாம். ஓகே, ஃபர்தரா இந்த சப் ரூல் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரூல் 89ல நம்ம 25% சாரி அப்ளை பண்ணும்போது, அதாவது ஐ ஹாவ் இன்ட்ரெஸ்ட் ஓவர் தட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம 5% அந்த அமௌண்ட் பர்ச்சேசர் மணியை வந்துட்டு நம்ம கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்களா. ஸோ அந்த மாதிரி அமௌண்ட்டை பே பண்ணிருக்கணும் இல்லையா. அந்த அமௌண்ட்டை ஏதோ ஒரு காரணமா தப்பா கால்குலேட் பண்ணி கட்டிருக்காங்க. ஏதாவது கிளரிக்கல் மிஸ்டேக்கோ இல்லைன்னா அரித்மெட்டிக்கல் மிஸ்டேக்கோ இருக்கும்போது அந்த அமௌண்ட் தப்பா இருக்கு, மீதியை கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் இன்டிமேட் பண்ணுவாங்க. சப்போஸ் if the purchaser is able to, sorry, if the person who has filed the application is able to pay the money within the time given by the court, கொடுத்துட்டாங்க 60 days அந்த டைம் மேக்ஸிமம் டைம், அதுக்குள்ள அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஃபைல் மொத்த அமௌண்ட்டையும் அவங்க பே பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த நேரத்துல தி ஆர்டர் வில் பி செட் அசைட். ஓகேவா, என்ன ஆர்டர், சேல் பண்ணின ஆர்டரை வந்துட்டு செட் அசைட் பண்ண முடியும். ஓகே, ஆனா இந்த மாதிரி அப்ளிகேஷன், அதாவது 89, 90, 91 அப்ளிகேஷன்ஸை ஒரு கோர்ட் என்டர்டெயின் பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் ஹாஸ் டு பி given to all பார்ட்டிஸ். யார் யாரெல்லாம் வந்துட்டு இதுல அஃபெக்ட் ஆகுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே அது இது சொல்லணும், நோட்டிஃபை பண்ணணும். ஸோ யார் யாருக்கு ஆப்வியஸா கொடுப்பாங்க, டிகிரி ஹோல்டருக்கு கொடுப்பாங்க, ஜட்மெண்ட் டேட்டாருக்கு கொடுப்பாங்க, வேற யாராவது பர்ச்சேஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த 3 பார்ட்டிஸ்மே வந்துட்டு நோட்டீஸ் கொடுத்துட்டு தான் இந்த பெட்டிஷனை வந்து டிஸ்போஸ் பண்ண முடியும் அப்ளிகேஷன். ஓகே, இதுக்கு முன்னாடி இந்த சிபிசி 2002 அமெண்ட்மெண்ட்க்கு முன்னாடி வந்து எவ்வளவு நாள் இருந்தது பாத்தீங்கன்னா 30 டேஸ் இருந்தது. ஸோ அந்த அமௌண்ட் 30 டேஸ்க்குள்ள பே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இப்போ வந்து இப்போ நிறைய நாள் ஆயிட்டதுனால யூஸ்வலா இவ்வளோ வருஷமா கேசஸ், அந்த டெண்டர் கேசஸ்லாம் வந்து அவ்வளோ ஆப்ஷன் கேசஸ் பெண்டிங்ல இல்ல. பட் இருந்தாலும் அவங்க செக்ஷன்ல ரூல் ஆட் பண்ணிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா 30 டேஸ்க்குள்ள அவங்க அந்த டைத்துல அமெண்ட்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி அவங்க 30 டேஸ் இருந்தது. ஸோ அந்த 30 டேஸ்க்குள்ள அவங்க அதை பே பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. Sub rule 3. No suit to set aside an order made under this rule shall be brought by any person against whom such order is made. இந்த விதியின்படி பிறப்பிக்கப்பட்ட ஒரு கட்டளையை ரத்து செய்வதற்கான உரிமை வழக்கு எதுவும் அத்தகைய கட்டளை எந்த நபருக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நபரால் கொண்டு வரப்படுதல் கூடாது. இப்ப இந்த செட் அசைட் பண்ண சொல்லி அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணி அது அலோவ் ஆகுது இல்லையா, அலோவ் ஆகுதுன்னா செட் அசைட் ஆயிடுது இந்த ஆர்டர். ஸோ அந்த ஆர்டர் யாருக்கு அகெயின்ஸ்டா இருக்குதோ அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷா ஒரு சூட் ஃபைல் பண்ண முடியாது, இந்த ஆர்டரை கேன்சல் பண்ண சொல்லி. ஓகேவா, ஸோ இது வந்துட்டு யாருமே ஒரே பர்சனா இருக்க மாட்டாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா 89ல என்ன சொல்லுவாங்கன்னா, வேற ஒரு பர்சன் அதுக்கு இன்ட்ரெஸ்டட் அப்படின்னும் போது பர்ச்சேஸரையும் நம்ம கொண்டு வரலாம், ஜட்மெண்ட் டேட்டாரையும் நம்ம கொண்டு வர முடியும். ஓகே, அதே மாதிரி ஃப்ராடுலண்டா அந்த ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற போது பர்ச்சேஸரை நம்ம கொண்டு வர முடியும். அதே மாதிரி இன்ட்ரெஸ்டே கிடையாது, அந்த ஜட்மெண்ட் டேட்டாருக்கு வந்து அந்த ப்ராப்பர்ட்டி மேல இன்ட்ரெஸ்டே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது ஜட்மெண்ட் டேட்டா வில் பி தி person against whom the order would have been passed. Okay, so எந்த அப்ளிகேஷனுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்டிஸ் யாருக்கு அகேன்ஸ்டா ஆர்டர் பாஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றது மாறும். ஸோ யாருக்கு அகேன்ஸ்டா அந்த ஆர்டர் பாஸ் ஆயிருக்கோ, அதாவது செட் அசைட் ஆர்டர் பாஸ் பண்ணிருக்காங்களோ அவங்க they cannot file a case to cancel this particular set aside order. ஓகேவா, where a third party challenges the judgment data's title by filing a suit against the auction purchaser, the decree holder and the judgment data shall be necessary parties to the suit. மூன்றாம் ஒருவர் ஏலத்தில் வாங்கியவருக்கு எதிராக ஒரு உரிமை வழக்கை தாக்கல் செய்வதன் மூலம் தீர்ப்பு கடனாளியின் பாத்தியதையை ஆட்சேபிக்கும் போது தீர்ப்பாணை பெற்றவரும் தீர்ப்பு கடனாளியும் அந்த உரிமை வழக்குக்கு அவசியமான தரப்பினர்கள் ஆவார்கள். அதாவது இப்போ வந்துட்டு ஒரு தேர்ட் பார்ட்டி கேஸ் ஃபைல் பண்றாங்க, ஜட்மெண்ட் டேட்டாருக்கு வந்து அந்த ப்ராப்பர்ட்டி மேல டைட்டிலே கிடையாது. அதாவது ரூல் 91ல நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுக்கு அகேன்ஸ்டா ஒரு அப்ளிகேஷன் ஃபைல் பண்றாங்க, அதுக்கு அதை ரெஃபர் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் ஃபைல் பண்றாங்க அப்படின்னா அப்போ சோ அந்த சேல் லேண்ட வந்து வாங்கியிருப்பாங்க இல்லையா, வாங்கியிருக்கவங்களுக்கு அகேன்ஸ்டா கேஸ் ஃபைல் பண்றாங்க. என்னன்னு சொல்லிட்டுன்னா, you have got the land from judgment data through auction, but the judgment data himself is not entitled for that particular land. அவங்களுக்கு நீங்க ஜட்மெண்ட் டேட்டா கிட்ட இருந்து ஆக்ஷன் மூலமா நீங்க வாங்கிருக்கீங்க, பட் ஜட்மெண்ட் டேட்டாக்கே வந்துட்டு அந்த லேண்ட் மேல எந்த ஒரு உரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் ஃபைல் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா டிகிரி ஹோல்டருக்கும் ஜட்மெண்ட் டேட்டாருக்கும் அந்த நோட்டிஃபை பண்ணணும். ஓகேவா, எதுக்காக அதை நோட்டிஃபை பண்றது மட்டும் இல்லாம அவங்கள வந்து அந்த பார்ட்டிஸா சேர்க்கணும். ஓகே, சோ அவங்க வந்து நெசசரி பார்ட்டிஸா வராங்க. நெசசரி பார்ட்டிஸ் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி கேசஸ்ல பார்த்துருக்கோம், நம்மளோட ஆர்டர்ல நம்ம பார்த்துப்போம் முன்னாடி.
If the suit referred to in sub-rule 4 is decreed, the court shall direct the decree holder to refund the money to the auction purchaser, and where such an order is passed, the execution proceeding in which the sale had been held shall, unless the court otherwise directs, be revived at the stage at which the sale was ordered. நான்காவது உள்விதியில் குறிப்பிடப்பட்ட உரிமை வழக்கு அனுமதிக்கப்பட்டு தீர்ப்பு அளிக்கப்பட்டால் சொத்தை ஏலத்தில் வாங்கியவருக்கு பணத்தை திருப்பிக் கொடுக்க தீர்ப்பாணை பெற்றவருக்கு நீதிமன்றம் உத்தரவிடுதல் வேண்டும். அத்தகைய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிற போது எந்த நிறைவேற்றுகை நடவடிக்கையில் விற்பனை நடத்தப்பட்டதோ அந்த நிறைவேற்றுகை நடவடிக்கை நீதிமன்றம் வேறு வகையாக உத்தரவிட்டாலன்றி மற்றபடி விற்பனை கட்டளையிடப்பட்ட கட்டத்திலிருந்து மீண்டும் உயிர் பெற செய்தல் வேண்டும். இப்போ சப்ரூல் 4ல சொன்ன மாதிரி அந்த சூட் ஃபைனலைஸ் ஆயிடுச்சு, டிக்ரீட் ஆயிடுச்சு அப்படின்னா டிகிரி ஹோல்டர் வாங்கியிருப்பாங்க பாத்தீங்களா அமௌண்ட், அதை திருப்பி ஆப்ஷன் பர்ச்சேஸருக்கு திருப்பி கொடுத்துடணும். ஆப்ஷன் பர்ச்சேஸர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸிகியூஷன் ப்ரொசீடிங் திருப்பி கமெண்ட்ஸ் ஆகும். வேற ஏதாவது ஆர்டர் இருந்ததுன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா எந்த ஸ்டேஜ்ல இருந்து அந்த சேல் ஸ்டாப் ஆச்சோ அந்த சேல்ல இருந்து அப்படியே கண்டினியூ ஆகும். Rule 93. Return of purchase money in certain cases. Where a sale of immovable property is set aside under Rule 92, the purchaser shall be entitled to an order for repayment of his purchase money with or without interest, as the court may direct against any person to whom it has been paid. ஒரு சில சந்தர்ப்பங்களில் கொள்விலை தொகையை திருப்பி கொடுத்தல். ஓர் அசையா சொத்தின் விற்பனையானது 92வது விதியின் கீழ் ரத்து செய்யப்பட்டிருக்கிற போது நீதிமன்றம் உத்தரவிடலாகுமாறு வட்டியுடனோ இல்லாமலோ தமது கொள்விலை தொகை நமக்கு திருப்பி செலுத்தப்படுவதற்காக அது எந்த நபரிடம் செலுத்தப்பட்டிருக்கிறதோ அந்த நபர் எவர் பேரிலும் கட்டளை பெறுவதற்கு விலைக்கு வாங்குபவர் உரிமையுடையவராவார். சோ இப்ப வந்துட்டு ரூல் 92ல அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணி அந்த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கான சேலை வந்து செட்டில் பண்ணிட்டாங்க அப்படின்னா பர்ச்சேசர் அமௌண்ட் கொடுத்து அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கியிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட அந்த ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிடுறாங்க, அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. தென் அவர் அமௌண்ட் பே பண்ணிருப்பாரு இல்லையா, அந்த அமௌண்ட்டுக்கு he is entitled for that repayment. ஓகேவா, அது கோர்ட் சிச்சுவேஷன் பொறுத்து whether he is entitled for interest or not அப்படின்றதெல்லாம் பார்த்து கொடுப்பாங்க. சப்போஸ் ஃப்ராட் தனம் பண்ணிருக்காங்க அப்படின்னால இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கொடுப்பாங்க. இல்ல ரொம்ப வருஷங்கள் ஆயிருக்கு அப்படின்னா மணியோட வேல்யூ வந்து ரொம்ப மாறி போயிருக்கும் இல்லையா. இப்ப வந்து 2010ல வந்துட்டு 5,000 rupees அப்படின்றதோட ஒர்த் வந்து வேற மாதிரி இருந்திருக்கும். 2020ல அதே 5,000 rupeesக்கு ஒர்த் வேற மாதிரி இருக்கும் இல்லையா. சோ அதனால சில நேரங்கள்ல இன்ட்ரெஸ்ட் எல்லாம் ஆட் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி அந்த பணத்தை பர்ச்சேசர் கிட்ட இருந்து வாங்கி யார்கிட்ட கொடுத்திருந்தாங்களோ, இப்ப வந்து சப்போஸ் டிகிரி ஹோல்டர் கிட்ட கொடுத்திருக்காங்க அப்படின்னா டிகிரி ஹோல்டர் கிட்ட இருந்து அந்த பணத்தை வாங்கி கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா டிகிரி ஹோல்டர் கிட்ட கொஞ்சம் மீதி இருந்தது ஜட்மெண்ட் டேட்டார் கிட்ட கொடுத்திருக்காங்க அப்படின்னா சோ ரெண்டு பேர் கிட்ட இருந்தும் ரெக்கவர் பண்ணி கொடுப்பாங்க. ரீபேமெண்ட் அவங்க ரெண்டு பேருமே பண்ணணும். Rule 94. Certificate to purchaser. Where a sale of immovable property has become absolute, the court shall grant a certificate specifying the property sold and the name of the person who at the time of sale is declared to be the purchaser. Such certificate shall bear date the day on which the sale became absolute. விலைக்கு வாங்குபவருக்கு சான்றிதழ் வழங்கப்படுதல். அசையா சொத்தின் விற்பனை முற்றுறுதியாக விட்டிருக்கிற போது நீதிமன்றம் விற்கப்பட்ட சொத்தினையும் விற்பனை சமயத்து சொத்தினை விலைக்கு வாங்குபவர் என்று விளம்பப்பட்ட நபரின் பெயரையும் குறித்துரைக்கும் சான்றிதழை வழங்குதல் வேண்டும். அத்தகைய சான்றிதழ் விற்பனை முற்றுறுதியாகிய நாளின் தேதியை கொண்டிருத்தல் வேண்டும். சோ இப்ப வந்துட்டு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணிட்டாங்க, ஓகேவா, அது வந்து அப்சல்யூட்டும் ஆயிடுச்சு, அதாவது ஃபுல் அமௌண்ட் பே பண்ணிட்டாங்க அப்படின்ற போது ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அதாவது கோர்ட்ல இருந்து அமௌண்ட் வந்துட்டு பே பண்ணிட்டாங்க, அந்த ப்ராப்பர்ட்டியை யார் வாங்கினாங்க, அந்த ப்ராப்பர்ட்டியோட டீடைல்ஸ் என்ன டேட்ல வந்து அது வாங்கியிருக்காங்க, அந்த சேல் வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்ற டீடைல்ஸ் மொத்தத்தையுமே வந்துட்டு கொடுப்பாங்க, சர்டிபிகேட்ல இருக்கும். Rule 95. Delivery of property in occupancy of judgment debtor. Where the immovable property sold is in the occupancy of the judgment debtor or of some person on his behalf or of some person claiming under a title created by the judgment debtor subsequently to the attachment of such property and a certificate in respect thereof has been granted under Rule 94, the court shall, on the application of the purchaser, order delivery to be made by putting such purchaser or any person whom he may appoint to receive delivery on his behalf in possession of the property, and if need be by removing any person who refuses to vacate the same.
தீர்ப்பு கடனாளியின் அனுபவத்தில் இருக்கும் சொத்தினை ஒப்படைத்தல். விற்பனை செய்யப்பட்ட அசையா சொத்து தீர்ப்பு கடனாளியின் அல்லது அவர் சார்பாக வேறு நபரின் அல்லது அந்த சொத்தின் பற்றுகைக்கு பின்பு தீர்ப்பு கடனாளியால் ஒப்படைக்கப்பட்ட ஒரு பாத்தியதையின்படி அதை கோருகிற நபர் எவரின் அனுபவத்தில் இருந்து 94வது விதியின் கீழ் அதை பொறுத்து ஒரு சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கும் போது நீதிமன்றம் விலைக்கு வாங்குபவரின் விண்ணப்பத்தின் பேரில் அத்தகைய விலைக்கு வாங்குபவரின் அல்லது அவர் தம் சார்பில் ஒப்புவிப்பை பெற்றுக்கொள்ள நியமிக்கலாகும் நபர் ஒருவரின் வசத்தில் விட்டும் தேவைப்பட்டால் அந்த சொத்தினை காலி செய்ய மறுக்கின்ற எவரையும் அப்புறப்படுத்தி ஒப்படைக்குமாறும் கட்டளையிடுதல் வேண்டும். சோ இப்ப ரூல் 94 படி சர்டிபிகேட் வாங்கிடுறாங்க. சர்டிபிகேட் வாங்கியாச்சுன்னா அது சேல் முடிஞ்சு போனதுக்கான ஒரு ப்ரூஃப். ஓகேவா? இப்ப அந்த ப்ராப்பர்ட்டி எய்தர் இட் இஸ் வித் தி பொசிஷன் ஆஃப் தி ஜட்மெண்ட் டேட்டர், இல்லைன்னா அவங்களோட பர்சன், இல்லைன்னா அவங்களோட டெனன்டாவோ, இல்லைன்னா அவங்க வேற யாருக்குன்னா கொடுத்துருக்கலாம், அவங்களோ யாராவது அந்த பொசிஷன்ல இருக்கிறாங்க அப்படின்னா ஆன் அப்ளிகேஷன், ஓகேவா, பர்ச்சேசர் அப்ளை பண்ணணும். இதுல பர்ச்சேசர் அப்ளிகேஷன் பண்ணும்போது கோர்ட் இந்த பர்சன்ஸ் கிட்ட ஜட்மெண்ட் டேட்டாரோ இல்ல அவங்களோட பர்சன்ஸ் கிட்ட இருந்தோ அந்த பொசிஷனை வாங்கி டெலிவர் பண்ண ஆப்ஷன் பர்ச்சேசருக்கு டெலிவர் பண்ண முடியும். சப்போஸ் அதுல இருக்கவங்க யாராவது காலி பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா போஸ்ட் பண்ணி காலி பண்ணி அந்த வேக்கன்ட் பொசிஷனை வந்துட்டு வேக்கன்ட் பிளேஸை வந்துட்டு ஆப்ஷன் பர்ச்சேசருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணணும். Rule 96, delivery of property in occupancy of tenant. Where the property sold is in the occupancy of a tenant or other person entitled to occupy the same and a certificate in respect thereof has been granted under Rule 94, the court shall on the application of the purchaser order delivery to be made by affixing a copy of the certificate of sale in some conspicuous place on the property and proclaiming to the occupant by beat of drum or other customary mode at some convenient place that the interest of the judgment debtor has been transferred to the purchaser. So இப்போ வந்து பாத்தீங்கன்னா குத்தகைதாரர் அனுபவத்தில் இருக்கும் சொத்தினை ஒப்படைத்தல். முன்னாடி வந்துட்டு ஜென்ரலா நம்ம பார்த்தோம் அவர்கிட்டயே இருக்குது இல்ல வேற யாராவது பர்சன்ஸ் கிட்ட, இது வந்து டெனன்ட் கிட்ட இருக்குது அப்படின்னா ஓகேவா, டெனன்டோ இல்ல லீஸ்க்கு எடுத்திருந்தாங்கன்னா அவங்களோட பொசிஷன்ல இருக்குன்னா. விற்பனை செய்யப்பட்ட சொத்தானது ஒரு குத்தகைதாரரின் அல்லது அதனை அனுபவத்தில் வைத்திருக்கிற உரிமை கொண்ட வேறு நபரின் அனுபவத்தில் இருந்து 94வது விதியின் கீழ் அதை பொறுத்து ஒரு சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கும் போது நீதிமன்றம் விலைக்கு வாங்குபவரின் விண்ணப்பத்தின் பேரில் விற்பனைக்கான சான்றிதழின் ஒரு நகலை சொத்தில் உள்ள ஏதாவது ஒரு எடுப்பான இடத்தில் ஒட்டியும் வசதியான ஒரு இடத்தில் தமுக்கடிப்பதன் மூலம் அல்லது வேறு வழக்கமான முறையில் தீர்ப்பு கடனாளியும் சொத்து வாங்கியவருக்கு உரிமை மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது என்று அந்த சொத்தின் அனுபவத்தில் இருப்பவருக்கு தெரிவித்து அந்த சொத்தை வாங்கியவரிடம் ஒப்புவிக்குமாறு கட்டளையிடுதல் வேண்டும். சோ இப்ப வந்து அந்த ப்ராப்பர்ட்டி டெனன்ட் கிட்ட இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் பர்ச்சேசர் கோர்ட்ல அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ண உடனே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சேல் ஆப்ஷன் ஆயிருக்கு பாத்தீங்களா, அந்த ஆர்டர் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு இந்த அப்ளிகேஷனோட ஆர்டர் அந்த சேலோட காப்பி அது எல்லாத்தையும் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க ப்ராமினென்டான பிளேஸ்ல ஒட்டியோ இல்லைன்னா வந்து தமுக்கடிச்சோ வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி, இல்லைன்னா அந்த பிளேஸ்ல என்ன வாட் இஸ் தி மெத்தட் தே ஆர் ஃபாலோயிங் டு அனௌன்ஸ் தி இன்ஃபர்மேஷன்ஸ் டு தி பர்சன்ஸ் பப்ளிக்கோ இல்லைன்னா மற்றவங்களுக்கு எப்படி தெரியப்படுத்துவாங்க அந்த முறையை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஜட்மெண்ட் டேட்டார் கிட்ட இந்த லேண்டை வந்து இன்னொருத்தங்களுக்கு மாறிடுச்சு, சோ நீங்க இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்ப இதெல்லாம் வந்து தமக்கடிக்கிறதுலாம் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்ப பெரிய ப்ராப்பர்ட்டி பெரிய ஏரியாவா இருக்கும், அந்த ஏரியா வந்துட்டு நிறைய பேர் வீடு எல்லாம் கட்டியிருப்பாங்க, இல்லைன்னா வந்துட்டு டெம்பரரியா டென்ட்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க, குடிசைகள் கட்டியிருப்பாங்க. சோ அவங்க எல்லாரையும் காலி பண்ண சொல்றதுக்கு அந்த ஃபுல் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு வேற யாராவது ஒரு கான்ட்ராக்டருக்கோ இல்ல வேற யாருக்கும் போய் சேர்ந்துருப்போம். சோ அந்த நேரத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் முடிஞ்சு அந்த ப்ரொசீஜருக்கு தொடர்ந்து வந்து கண்டினியூஸா என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா முதல்ல அந்த ப்ராப்பர்ட்டியை வக்கேட் பண்றதுக்கு பார்ப்பாங்க அதுல இருக்கிறவங்க. சோ இந்த மாதிரி ஒரு நோட்டீஸோ ட்ரம்ஸோ பீட் பண்ணி இந்த மாதிரி இந்த பிளேஸை நாங்க வாங்கிட்டோம் எல்லாருமே காலி பண்ணுங்க. சோ இந்த மாதிரி சீன்ஸ் வந்து நம்ம யூஸ்வலா பிலிம்ஸ் நம்ம நிறைய மூவிஸ்ல பார்த்திருப்போம். சோ கிட்டத்தட்ட வந்துட்டு அதுதான் இந்த ரூல் 96 அப்படின்றது. யார் ஜட்மெண்ட் டேட்டார் கிட்ட இருந்து நம்ம வாங்கியிருப்போம், ஜட்மெண்ட் டேட்டாரோட பிளேஸ்ல ஆல்ரெடி டெனன்ட்ஸ் இருப்பாங்க அவங்கள வக்கேட் பண்றதுக்கான ரூல் இது. Rule 97. Resistance or obstruction to possession of immovable property. Where the holder of a decree for the possession of immovable property or the purchaser of any such property sold in execution of a decree is resisted or obstructed
by any person in obtaining possession of the property, he may make an application to the court complaining of such resistance or obstruction. Where any application is made under Subrule 1, the court shall proceed to adjudicate upon the application in accordance with the provisions herein contained. அசையா சொத்தை ஒப்படைப்பதற்கு தடை அல்லது தடங்கல். அசையா சொத்தை பெறுவதற்காக ஒரு தீர்ப்பானை பெற்றிருப்பவர் அல்லது ஒரு தீர்ப்பானை நிறைவேற்றுகை மூலமாக விற்கப்பட்ட அத்தகைய சொத்தை விலைக்கு வாங்கியவர் அந்த சொத்தை அடைவதில் நபர் எவராலும் தடை அல்லது தடங்கல் செய்யப்படுகிற போது அவர் அத்தகைய தடை அல்லது தடங்கல் பற்றி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யலாம். 1வது உள்விதியின்படி விண்ணப்பம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற போது நீதிமன்றம் அதில் அடங்கியுள்ள வகைமுறைகளுக்கு இணங்க அந்த விண்ணப்பத்தின் மேலில் நீதிமுறையில் தீர்மானித்தல் வேண்டும். சோ இப்ப வந்துட்டு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை வாங்கியாச்சு. ஆனா வந்துட்டு அந்த ப்ராப்பர்ட்டிய வகேட் பண்ணியோ இல்லைன்னா ஆப்ஷன் பர்ச்சேஸரோ இல்லைன்னா அந்த டிகிரி ஹோல்டர்னாலயோ அந்த ப்ராப்பர்ட்டிய பொசிஷன் எடுக்க முடியல, அதுல ஏதாவது ஒரு அப்செக்ஷன்ஸோ வேற யாராவது ஏதோ இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்காங்க, பண்ண முடியும், பொசிஷன் எடுக்க முடியல அப்படின்னா அந்த நேரத்துல கோர்ட்ல அப்ளை பண்ண முடியும். ஸோ கோர்ட் இப்படி ஒரு அப்செக்ஷன்ஸ் இருக்கு, எங்களால அந்த ப்ராப்பர்ட்டியை பொசிஷன் எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணணும். அந்த அப்ளிகேஷனை கன்சிடர் பண்ண வேண்டியது யாருன்னா கோர்ட். அந்த அப்ளிகேஷன் இருக்கிறதுலாம் உண்மையா அப்படின்றத பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஆர்டர்ஸ் ப்ரொனவுன்ஸ் பண்ண வேண்டியது யாருன்னு பார்த்தீங்கன்னா கோர்ட். Rule 98. Orders after adjudication. Upon the determination of the questions referred to in Rule 101, the court shall, in accordance with such determination and subject to the provisions of Subrule 2, make an order allowing the application and directing that the applicant be put into possession of the property or dismissing the application or pass such or other order as in the circumstances of the case it may deem fit. நீதிமுறை தீர்மானத்திற்கு பின் கட்டளைகள். 101வது விதியில் குறிப்பிடப்பட்ட பிரச்சனைகள் தீர்மானிக்கப்பட்டதன் பேரில் நீதிமன்றம் அத்தகைய தீர்மானத்தின் படியும் 2வது உள்விதியின் வகைமுறைகளுக்கு உட்பட்டும் விண்ணப்பத்தை அனுமதித்து சொத்தை விண்ணப்பதாரர் வசத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று உத்தரவிடும் அல்லது விண்ணப்பத்தை நிராகரிக்கிற ஒரு கட்டளையை பிறப்பித்தல் வேண்டும் அல்லது அது சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு தக்கதென கருதலாகும் பிற கட்டளையை பிறப்பித்தல் வேண்டும். ஸோ இந்த ரூல் 98ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ரூலோட ரெஃபரன்ஸ் இருக்கு. ரூல் 101ல இருக்குது. அந்த ரூல் 101ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னென்ன கிரவுண்ட்ஸ் மூலியம் என்ன மாதிரியான இஷ்யூஸ் ரைஸ் ஆகும், அந்த ரைஸ் ஆச்சுன்னா என்ன அப்படின்றத பொறுத்து அதை டிட்டர்மின் பண்ணணும். டிட்டர்மின் பண்ணிட்டு ஒண்ணு அது ப்ராப்பரா இருந்தது அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் அலோவ் பண்ணி அப்ளிகண்ட்டை அந்த பொசிஷன் எடுக்கிறதுக்கு அரேஞ்ச் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அந்த அப்ளிகேஷனை டிஸ்மிஸ் பண்ணணும். இல்ல அப்படின்னா வேற என்ன ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணினா it would be beneficial for the affected party அந்த ஆர்டரை பாஸ் பண்ண முடியும். it depends on the it varies from one case to another. so அத வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு டெஃபினட்டா ஸ்பெசிஃபிக்கா சொல்ல முடியாது. Where upon such determination the court is satisfied that the resistance or obstruction was occasioned without any just cause by the judgment debtor or by some other person at his instigation or on his behalf or by any transferee where such transfer was made during the pendency of the suit or execution proceeding, it shall direct that the applicant be put into possession of the property, and where the applicant is still resisted or obstructed in obtaining possession, the court may also, at the instance of the applicant, order the judgment debtor or any person acting at his instigation or on his behalf to be detained in the civil prison for a term which may extend to 30 days. அத்தகைய தீர்மானத்தின் பேரில் நீதிமன்றம் தீர்ப்பு கடனாளியால் அல்லது அவரது தூண்டுதலின் பேரில் வேறு ஒரு நபரால் அல்லது அவர் சார்பாக அல்லது உரிமை வழக்கு அல்லது நிறைவேற்றுகை நடவடிக்கை நடப்பில் இருக்கும் போது உரிமை மாற்றம் செய்யப்பட்டிருக்குமானால் அவ்வாறு உரிமை மாற்றம் பெற்றவர் எவராலும் அந்த தடை அல்லது தடங்கள் நியாயமான காரணம் எதுவும் இல்லாமல் செய்யப்பட்டது என்று கருதும் போது விண்ணப்பதாரரின் வேண்டுதலின் பேரில் நீதிமன்றம் தீர்ப்பு கடனாளியை அல்லது அவரது தூண்டுதலின் பேரில் அல்லது அவர் சார்பாக செயல்படுகிற நபர் எவரையும் உரிமையியல் சிறையில் 30 நாட்களுக்கு நீடிக்கலாகும் ஒரு கால அளவுக்கு அடைத்து வைக்க வேண்டும் என்று கட்டளையிடலாம். சோ இப்போ வந்து கோர்ட் சாட்டிஸ்ஃபை ஆகுறாங்க going through the reasons given in the application by the auction purchaser. ஓகேவா? சோ அவங்க வந்து அந்த ரீசன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஓகே இதெல்லாம் உண்மையிலேயே அப்ஸ்ட்ரக்ட் பண்றாங்களா அப்படின்றத பார்ப்பாங்க. சோ இந்த அப்ளிகேஷனை அவங்க எப்படி டிஸ்போஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க. அதாவது இந்த ஆப்ஷன் பர்ச்சேசரை
பர்ச்சேசர் கிட்ட பொசஷனை டெலிவர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு அப்புறமும் இஃப் தே ஸ்டில் கண்டினியூஸ்லி ரெசிஸ்ட் அப்படின்ற போது ஜட்மெண்ட் டேட்டாரோ இல்லைன்னா மற்ற யாராவது வந்துட்டு ரெசிஸ்ட் பண்றாங்க, ஆப்ஷன் பர்ச்சேசரா அவங்களோட பொசிஷனை எடுக்க விடல அப்படின்னா அந்த நேரத்துல யாருனால அந்த தடங்கள் ஏற்படுதோ அவங்களை வந்து சிவில் பிரிசன்ல அடைக்கலாம். எவ்வளவு நாட்கள் வரைக்கும் அடைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 30 days வரைக்கும் நம்ம அவங்கள சிவில் பிரிசன்ல வைக்கலாம். Rule 99. Disposition by decree holder or purchaser, where any person other than the judgment debtor is dispossessed of immovable property by the holder of a decree for the possession of such property, or where such property has been sold in execution of a decree by the purchaser thereof, he may make an application to the court complaining of such disposition. Where any such application is made, the court shall proceed to adjudicate upon the application in accordance with the provisions herein contained. தீர்ப்பானை பெற்றவரால் அல்லது வாங்குபவரால் சொத்து மீட்கப்படுதல். தீர்ப்பு கடனாளி அல்லாத வேறு நபர் ஒருவர் அசையா சொத்தை பெறுவதற்காக ஒரு தீர்ப்பானை பெற்றிருப்பவரை அல்லது அத்தகைய சொத்து ஒரு தீர்ப்பானையை நிறைவேற்றுகை மூலமாக விற்கப்பட்டிருக்கிற போது அதனை விலைக்கு வாங்குபவரை அந்த சொத்தை பெறவிடாமல் செய்கிற போது அது சம்பந்தமாக பாதிக்கப்பட்டவர் நீதிமன்றத்தில் விண்ணப்பம் செய்யலாம். அத்தகைய விண்ணப்பம் எதுவும் செய்யப்படுகிற போது நீதிமன்றம் இதில் அடங்கியுள்ள வகைமுறைகளுக்கு இணங்க அந்த விண்ணப்பத்தின் பேரில் நீதிமுறையில் தீர்மானிக்க முற்படுதல் வேண்டும். ஜட்மெண்ட் டெட்டார் இல்லாத வேற யாராவது ஒரு தேர்ட் பர்சன் வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டியை அந்த பர்ச்சேசர் ப்ரோசஸ் பண்ண விடாம பண்றாங்க அப்படின்னா அந்த நேரத்திலயும் அதை கோர்ட்டு கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். ஸோ பேஸ்ட் அப்பான் தி கம்ப்ளைண்ட் அண்ட் ரீசன்ஸ் கிவன் அந்த உண்மை என்ன இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு கோர்ட் ஃபர்தரா அட்ஜுடிகேட் பண்ணலாம். Rule 100. Order to be passed upon application complaining of disposition. Upon the determination of the questions referred to in Rule 101, the court shall, in accordance with such determination, make an order allowing the application and directing that the applicant be put into the possession of the property or dismissing the application, or pass such other order as, in the circumstances of the case, it may deem fit. சொத்திழப்பு பற்றி முறையிடுகிற விண்ணப்பத்தின் பேரில் பிறப்பிக்க வேண்டிய கட்டளை. 101வது விதியில் குறிப்பிட்டுள்ள பிரச்சனைகள் தீர்மானிக்கப்பட்டதன் பேரில் நீதிமன்றம் அத்தகைய தீர்மானத்திற்கிணங்க விண்ணப்பத்தை ஏற்று ஒன்று சொத்தை விண்ணப்பதாரர் வசத்தில் விடப்பட வேண்டும் என்று உத்தரவிட வேண்டும், அல்லது விண்ணப்பத்தை நிராகரிக்கிற ஒரு கட்டளையை பிறப்பித்தல் வேண்டும், அல்லது சூழ்நிலைகளுக்கு தக்கதென கருதலாகும் பிற கட்டளையையும் பிறப்பித்தல் வேண்டும். ஸோ இப்போ வந்துட்டு அப்ளிகேஷன் பாக்குறாங்க, கன்சிடர் பண்றாங்க, பண்ணதுக்கப்புறம் ரூல் 101 இருக்கிற விஷயங்களை ரூல் அவுட் பண்ணினதுக்கு அப்புறம் என்ன ஆர்டர் தேவையோ அந்த ஆர்டர் பண்ணலாம். எய்தர் அப்ளிகண்ட்டை வந்துட்டு அந்த ப்ராப்பர்ட்டியை ப்ரொசஸ் பண்ண விடலாம், அப்படி இல்லைன்னா வேற என்ன தேவையோ இப்போ சப்போஸ் தேவையில்லாம அந்த அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணிருக்காங்கன்னா அதை டிஸ்மிஸ் பண்ணிடலாம், அப்படி இல்லைன்னா அந்த கேஸ்க்கு அந்த அப்ளிகேஷனுக்கு எது ப்ராப்பர் ஆர்டரா இருக்குமோ அந்த ஆர்டரை பாஸ் பண்ணலாம். Rule 101. Question to be determined. All questions, including questions relating to right, title or interest in the property arising between the parties to a proceeding on an application under Rule 97 or Rule 99 or their representatives and relevant to the adjudication of the application shall be determined by the court dealing with the application and not by a separate suit, and for this purpose the court shall, notwithstanding anything to the contrary contained in any other law for the time being in force, be deemed to have jurisdiction to decide such questions. தீர்மானிக்க வேண்டிய பிரச்சனை. 97வது விதி அல்லது 99வது விதியின் படியான ஒரு விண்ணப்பத்தின் பேரிலான ஒரு நடவடிக்கையின் தரப்பினர்களுக்கிடையே அல்லது அவர்களுடைய சார்பாற்றுநர்களுக்கிடையே அதாவது வாரிசுகளுக்கிடையே எழுகின்றவையும் அந்த விண்ணப்பத்தை நீதிமுறையில் தீர்மானிப்பது தொடர்புடையவையுமான சொத்தில் உள்ள உரிமை பாக்கியதை அல்லது தொடர்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உள்ளடங்களாக எல்லா பிரச்சனைகளையும் விண்ணப்பத்தை விசாரிக்கிற நீதிமன்றமே முடிவு செய்தல் வேண்டும். வேறு சட்டத்தில் என்ன கூறப்பட்டிருப்பினும் இந்த விண்ணப்பத்தை தனி வழக்காக விசாரித்தல் கூடாது. ஸோ இப்போ வந்துட்டு கேஸ்ல என்னென்ன மாதிரியான இஷ்யூஸ் ரைஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைட்டில் இல்லைன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவங்களுக்கு வந்து டைட்டில் கிடையாது, அவங்க வந்து அவங்களோட பொசிஷன்ல கிடையாது, அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் ரைஸ் ஆகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான எல்லா கொஸ்டின்ஸும் சப்போஸ் அவங்களோட லீகல் ஹைஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட், ஸோ இது எல்லா தொடர்பான கொஸ்டின்ஸே வந்துட்டு எந்த கோர்ட் எக்ஸிக்யூட் பண்றாங்களோ அதே கோர்ட் தான் அந்த கொஸ்டின்ஸை டிட்டர்மைன் பண்ணுவாங்களே தவிர இதுக்காக தனியா ஒரு கேஸோ இல்ல தனியா ஒரு கோர்ட்லயோ ஃபைல் பண்ண மாட்டாங்க. Rule 102. Rules not applicable to transferee pendant light as decrees. Nothing in rules 98 and 100
shall apply to resistance or obstruction in execution of a decree for the possession of immovable property by a person to whom the judgment debtor has transferred the property after the institution of the suit in which the decree was passed or to the dispossession of any such person. Explanation: in this rule, transfer includes a transfer by operation of law. உரிமை வழக்கு நடந்து கொண்டிருக்கையில் உரிமை மாற்றம் பெற்றவருக்கு மீது விதிகள் பொருந்தத்தக்கவை அல்ல. 98வது மற்றும் 100வது விதிகளில் உள்ள எதுவும் எந்த உரிமை வழக்கில் தீர்ப்பாணை பிறப்பிக்கப்பட்டதோ அந்த உரிமை வழக்கு தொடுக்கப்பட்ட பின்பு தீர்ப்பு கடனாளி எந்த ஆளுக்கு அசையா சொத்தினை உரிமை மாற்றம் செய்திருக்கிறாரோ அந்த நபரால் அந்த அசையா சொத்தின் சுவாதீனத்திற்கான ஒரு தீர்ப்பாணையை நிறைவேற்றுகை மூலமாக செய்யப்பட்ட தடை அல்லது தடயங்கள் மீது அல்லது அத்தகைய நபர் ஒருவரின் சுவாதீனமிழப்பு மீது இயங்காது. ஸோ இப்போ ஆர்டர் பாஸ் பண்ணும்போது இல்லைன்னா எக்ஸிகியூஷன் பெண்டிங்ல இருக்கும்போது அந்த ஜட்மெண்ட் டேட்டர் அந்த லேண்டை வேற யாருக்குன்னா இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த கேஸ் பெண்டிங்ல இருக்கும்போது கேஸ் பெண்டிங்ல இருந்தால் தான் பெண்டன்ட் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா லிஸ்ட் பெண்டன்ஸ் அப்படின்வாங்க. ஸோ பெண்டிங்ல இருக்கும்போது அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து வேற யாருக்குன்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்து இந்த ரூல் கீழே அப்ளை பண்ண முடியாது. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி என்ன பொசஷன் எடுக்க விட மாட்டேங்கிறாங்க, என்ன வந்துட்டு என்னோட லேண்டை ப்ரொசஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்க வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஜட்மெண்ட் டேட்டர் அவரோட ஒரு பெனிஃபிட்காக வேற ஒருத்தருக்கு வித்துடுறாரு without following the proper procedure. ஓகே, ஸோ இந்த விதியில் உரிமை மாற்றம் என்பது ஒரு சட்ட செயலான ஒரு உரிமை மாற்றத்தையும் உள்ளடக்கும். Rule 103. Orders to be treated. Where any application has been adjudicated upon under Rule 98 or Rule 100, the order made thereon shall have the same force and be subject to the same conditions as to an appeal or otherwise as if it were a decree. கட்டளைகள் தீர்ப்பாணைகளாக பாவிக்கப்பட வேண்டும். 98வது விதி அல்லது 100வது விதியின்படி விண்ணப்பம் எதுவும் நீதிமுறையில் தீர்மானிக்கப்பட்டிருக்கும் போது அதன் பேரில் பிறப்பிக்கப்பட்ட கட்டளையானது தீர்ப்பாணையாக இருந்தாற் போன்று அதே ஆற்றலை கொண்டிருப்பதோடு ஒரு மேல்முறையீடு பற்றியோ அல்லது மற்றபடியோ உள்ள அதே நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இருத்தலும் வேண்டும். ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ்ல வந்துட்டு இது எல்லாமே பாத்தீங்கன்னா எக்ஸிகியூஷன் கோர்ட்ஸ் மூலியமாவே தானே மோஸ்டா நம்ம ஃபைல் பண்றோம். ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ்ல என்ன ஆர்டர் பாஸ் பண்றாங்களோ ஒரு தனி சூட்டா ஃபைல் பண்ணி அதுல டிகிரி பாஸ் பண்ணிருந்தாங்கன்னா அதுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸோ அதே இம்பார்ட்டன்ஸ் தான் இந்த ஆர்டருக்கும் உண்டு. they are also appealable அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. Rule 104. Order under Rule 101 or Rule 103 to be subject to the result of pending suit. Every order made under Rule 101 or that may be pending on the date of commencement Rule 103 shall be subject to the result of any suit of the proceeding in which such order is made. If in such suit the party against whom the order under Rule 101 or Rule 103 is made has sought to establish a right which he claims to the present possession of the property. 101வது விதி அல்லது 103வது விதியின் படியான கட்டளை நடப்பில் இருக்கும் வழக்கின் முடிவுக்கு உட்பட்டிருத்தல் வேண்டும். 101வது விதி அல்லது 103வது விதியின்படி பிறப்பிக்கப்பட்ட ஒவ்வொரு கட்டளையும் அத்தகைய கட்டளை எந்த நடவடிக்கையில் பிறப்பிக்கப்பட்டதோ அந்த நடவடிக்கை தொடங்கப்பட்ட தேதியில் நடப்பில் இருக்கும் வழக்கு ஒன்றின் முடிவுக்கு உட்பட்டிருத்தல் வேண்டும். எந்த தரப்பினருக்கு எதிராக 101வது விதி அல்லது 103வது விதியின்படி கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த தரப்பினர் தாம் சொத்தின் தற்போதைய சுவாதீனத்திற்கானதாக அவர் கொண்டாடுகிற ஒரு உரிமையை அத்தகைய உரிமை வழக்கை நிலைநாட்டு நாடியிருந்திருக்கிறார் என்றால் அவ்வாறு உட்பட்டிருத்தல் வேண்டும். ஸோ இப்போ வந்துட்டு ரூல்ஸ் 101, 103ல கொடுக்குற ஆர்டர் ஏதாவது சூட்ல பெண்டிங்ல இருக்கிறாங்க சப்ஜெக்ட் டு தி அவுட்கம் ஆஃப் தி சூட் அப்படின்னா அந்த சூட் முடிகிற வரைக்கும் இது வந்து பெண்டிங்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. Rule 105. Hearing of application. The court before which an application under any of the foregoing rules of this order is pending may fix a day for the hearing of the application. விண்ணப்பத்தின் விசாரணை. எந்த நீதிமன்றத்தில் இந்த கட்டளையின் முன் சென்ற விதிகளின் படியான ஒரு விண்ணப்பம் நடப்பில் இருக்கிறதோ அந்த நீதிமன்றம் அந்த விண்ணப்பத்தின் விசாரணைக்காக ஒரு நாளை குறிப்பிடலாம். ஸோ எந்த கேஸ்ல அந்த அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணிருக்காங்களோ அவங்க டேட் ஆஃப் ஹியரிங் ஃபிக்ஸ் பண்ணலாம் அந்த கோர்ட்டை. Where on the day fixed or on any other day to which the hearing may be adjourned, the applicant does not appear when the case is called on for hearing, the court may make an order that the application be dismissed. அவ்வாறு விசாரணைக்காக குறிப்பிடப்பட்ட நாளில் அல்லது விசாரணை வேறு எந்த நாளுக்கு ஒத்தி வைக்கப்படுமோ அந்த நாளில் வழக்கு விசாரணைக்காக கூப்பிடப்படும் போது விண்ணப்பதாரர் முன்னிலையாகாத போது நீதிமன்றம் அந்த விண்ணப்பத்தை தள்ளுபடி செய்து கட்டளை பிறப்பிக்கலாம். ஸோ இப்போ வந்து டேட் ஆஃப் ஹியரிங் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த டேட் ஆஃப் ஹியரிங்ல முடியல அப்படின்ற போது கேஸ் வந்துட்டு
அட்ஜர்ன் பண்றாங்க இன்னொரு டேட் ஆஃப் ஹியரிங். ஸோ அப்ளிகன்ட் வந்துட்டு அந்த டேட்ஸ்ல வரல அப்படின்னா கோர்ட் மே பார்த்துக்கோங்க, கோர்ட் மே டிஸ்மிஸ் தி அப்ளிகேஷன். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்துட்டு எவிடன்ஸ்ல படிச்சிருக்கோம் மே அப்படின்றதுக்கும் ஷால் அப்படின்றதுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, மே அப்படின்றது இட்ஸ் a சாய்ஸ், இட்ஸ் a discretion, ஷால் அப்படின்றது மேண்டேட்டரி. ஓகேவா, கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும் அப்படின்றது சாய்ஸ் கிடையாது அப்படின்றது. ஸோ கோர்ட் நினைச்சா if it thinks fit it can dismiss the application. Where the applicant appears and the opposite party to whom the notice has been issued by the court does not appear, the court may hear the application ex parte and pass such order as it thinks fit. Explanation: an application referred to in subrule 1 includes a claim or objection made under Rule 58. விண்ணப்பதாரர் முன்னிலையாகி நீதிமன்றத்தால் அறிவிப்பு அனுப்பப்பட்டிருக்கிற எதிர்த்தரப்பினர் முன்னிலையாகாத போது நீதிமன்றம் விண்ணப்பத்தை எதிர்த்தரப்பினர் இல்லாமலேயே விசாரித்து அது தக்கதென கருதும் கட்டளையை பிறப்பிக்கலாம். இப்ப வந்து அப்ளிகன்ட் அப்பியர் ஆயிட்டாங்க, ஆனா ஆப்போசிட் பார்ட்டி நோட்டீஸ் ரிசீவ் பண்ணிட்டோம், அப்பியர் ஆகல அப்படின்ற போது அவங்க யூஸ்வலா நம்ம சூட்ல என்ன நடக்கும், ஆப்போசிட் பார்ட்டி நோட்டீஸ் வாங்கிட்டு அப்பியர் ஆகல அப்படின்னா எக்ஸ்பார்ட்டியா விசாரிச்சு எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க. அதே ப்ரொசீஜர் இங்கேயும் ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி சப்ரூல் 1ல சொல்லியிருக்க அப்ளிகேஷன் அப்படின்றது இந்த கிளைம் அப்புறம் வந்துட்டு ஏதாவது அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்றாங்க இல்லைங்களா, ரூல் 58 படி, சோ அதையும் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணினதுதான். ரூல் 106 setting aside orders passed ex parte etc. The applicant against whom an order is made under subrule 2 of rule 105 or the opposite party against whom an order is passed ex parte under subrule 3 of that rule or under subrule 1 of subrule 23 may apply to the court to set aside the order, and if he satisfies the court that there was sufficient cause for his non-appearance when the application was called on for hearing, the court shall set aside the order on such terms as to cost or otherwise as it thinks fit, and shall appoint a day for the further hearing of the application. எதிர்த்தரப்பினர் இல்லாமல் பிறப்பிக்கப்பட்ட கட்டளைகளை ரத்து செய்தல் முதலியன. எந்த விண்ணப்பதாரருக்கு எதிராக 105வது விதியின் ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த விண்ணப்பதாரர் அல்லது எந்த எதிர்த்தரப்பினருக்கு எதிராக அந்த விதியின் 3வது உள்விதியின் படி அல்லது 23வது விதியின் 1வது உள்விதியின் படி எதிர்த்தரப்பினர் அல்லாமல் ஒரு கட்டளையை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த எதிர்த்தரப்பினர் அந்த கட்டளையை ரத்து செய்ய நீதிமன்றத்தில் விண்ணப்பம் செய்து கொள்ளலாம். அவர் விண்ணப்பம் சம்பந்தப்பட்ட விசாரணைக்காக கூப்பிடப்படும் போது அவர் முன்னிலையாகாமைக்கு போதிய காரணம் இருந்ததாக நீதிமன்றத்தை திருப்தி செய்வாரானால் நீதிமன்றம் செலவுகள் குறித்த அல்லது வேறு வகையில் அது தக்கதென கருதும் நிபந்தனைகளின் பேரில் அது முன்னதாக பிறப்பித்த கட்டளையை ரத்து செய்தல் வேண்டும் மற்றும் அந்த விண்ணப்பத்தை மேற்கொண்டு விசாரிப்பதற்காக ஒரு நாளை நிர்ணயித்தல் வேண்டும். இப்ப வந்துட்டு ரூல் 105ல நம்ம வந்துட்டு பார்த்தோம், என்னென்ன பார்த்தோம், இப்ப வந்துட்டு அப்ளிகன்ட் அப்பியர் ஆகாம இருந்தாங்க அப்படின்னா டிஸ்மிஸ் பண்ணிடலாம் அப்படின்றத பார்த்தோம். அதே மாதிரி அப்ளிகன்ட் வந்துட்டு அப்பியர் ஆயிருந்தாங்க ஆனா இவங்க வந்துட்டு அப்பியர் ஆகாம இருந்தாங்கன்னா, ஆப்போனன்ட் பார்ட்டி வந்துட்டு அப்பியர் ஆகாம இருந்தாங்கன்னா அப்ப வந்துட்டு நம்ம எக்ஸ்பார்ட்டி பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். அதே மாதிரி ரூல் 23 நம்ம ரொம்ப ஏர்லியர் லெக்சர்ல பார்த்தோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஷோ காஸ் நோட்டீஸ் கொடுத்தது, ஏன் இந்த டிகிரி எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கும் அவங்க பண்ணாம இருந்தாங்க அப்படின்னா, ஆர்டர் பாஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு செட் அசைட் பண்ண முடியும். இஃப் அந்த பர்டிகுலர் பர்சன் கோர்ட்ல அப்பியர் ஆகி அவங்க ஏன் அந்த பர்டிகுலர் ஹியரிங் டேட்ல வராம போனாங்க அப்படின்ற ரீசன் சொல்லி, இஃப் தி ரீசன் அப்பியர்ஸ் வெரி ஜென்யூன் அப்படின்ற போது அண்ட் இஃப் தி கோர்ட் இஸ் கன்வின்ஸ்ட் அப்படின்ற போது அந்த ஆர்டர்ஸ் எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் இருந்தாலும் சரி டிஸ்மிசல் ஆர்டர் இருந்தாலும் சரி அது வந்துட்டு satisfied பண்ண முடியும். ஓகே, no order shall be made on an application under subrule 1 unless notice of the application has been served on the other party. அந்த விண்ணப்பத்தை பற்றிய அறிவிப்பு மறு தரப்பினருக்கு சார்பு செய்யப்பட்டிருக்கிறது என்றாலன்றி மற்றபடி 1வது உள்விதியின்படி ஒரு விண்ணப்பத்தின் பேரில் கட்டளை எதனையும் பிறப்பிக்க கூடாது. சோ இது வந்து காமன் எல்லா ஒரு பெட்டிஷன்ஸ் எல்லா அப்ளிகேஷன்ஸ்மே பொருந்தும். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆப்போனன்ட் பார்ட்டி இல்ல மத்த பார்ட்டிஸ் எல்லாருமே வந்து நோட்டீஸ் சர்வ் பண்ணாம அந்த பெட்டிஷனை டிஸ்போஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது. An application under subrule 1 shall be made within 30 days from the date of the order, or where in the case of an ex parte order the notice was not duly served within 30 days from the date when the applicant had knowledge of the order. 1வது உள்விதியின் படியான ஒரு விண்ணப்பத்தை கட்டளை தேதியிலிருந்து 30 நாட்களுக்குள் தாக்கல் செய்தல் வேண்டும். அறிவிப்பானது மறு தரப்பினருக்கு உரியவாறு சார்பு செய்யப்பட்டில்லாத போது விண்ணப்பதாரர் கட்டளையை பற்றி அறிய வந்த தேதியிலிருந்து 30 நாட்களுக்குள் அது செய்யப்படுதல் வேண்டும். சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா 30 days லிமிட் அப்படின்றது நமக்கே தெரியும். ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணி 30 daysக்குள்ள அவங்க வந்துட்டு செட் அசைட் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணணும்.
சப்போஸ் அந்த அப்ளிகண்ட்டுக்கு அது தெரியாம இருக்கு அப்படின்னா அவங்க தெரிய வந்த டேட்ல இருந்து 30 டேஸ்க்குள்ள அவங்க வந்துட்டு அப்ளை பண்ணணும், செட் அசைட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணணும். ஸோ thus we have completed order 21. ஸோ இதோட நமக்கு வந்துட்டு ஒரு யூனிட் முடியுது. we had nearly rule 106 rules in this order 21. order 21ன்றது நம்ம டீடைலாவே எக்ஸிகியூஷன் ஆஃப் டிகிரீஸ் அண்ட் ஆர்டர்ஸ் அப்படின்றத பார்த்திருக்கோம். ஸோ இதோட இந்த யூனிட்டும் முடியுது.